நான் பள்ளத்தாக்கின் கடவுளாய் இராமல் மலைகளின் தேவனாய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த கிருபை அது உருகி எங்கே வருது? யோர்தானில் வந்து கலக்கும். எங்கேருந்து வரும்? எர்மோனில் இருந்து அந்த பனி உருகி யோர்தானில் கலக்கும். யோர்தானிலிருந்து எங்கே போவோம்? கலிலேயா கடலிலே கலக்கும். கலிலேயாவிலிருந்து எங்கே போவோம்? சவக்கடலுக்கு போவோம். இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு அல்லில சொல்லாமா? கிருபை உருகி வரும். அந்த உருகி வந்த கிருபை என்ன பண்ணும் அடுத்துன்னா உன்னை சுத்திகரிக்கும். அந்த ஞானஸ்நானம் என்பது எங்கே நடந்தது? யோர்தானில் நடந்தது. யோர்தான் என்றாலே நாம் சுத்திகரிப்பிற்கு அடையாளம். அந்த யோர்தானிலே நீ சுத்திகரிக்கப்பட்ட பின்பு, புது சிருஷ்டியாய் மாறிய பின்பு, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு, ரட்சிப்பை அடைந்த பின்பு நெக்ஸ்ட் டு கேலிலி, கலிலேயாவுக்கு செல்லும்போது அற்புதங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக எங்கே போகிறோம்? சவக்கடலில் சாவுவாங்களா யாராவது? சவக்கடலில் மூழ்குதல் என்பது கிடையாது. ஒரு அலையில சொல்லாமா? கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மரணம் என்பது கிடையாது. அங்கே மூழ்குதல் என்பது கிடையாது. அப்போ எங்கே? எர்மோனில் தொடங்கி சவக்கடலில் முடியும். ஆனால் நம்முடைய சவக்கடல் அது உயிர்த்தெழுதலின் கடல். அந்த கடலிலே நடந்த ஒரு சம்பவம் இது. பேதுருவை தெரிவு செய்வதற்காக அழைக்கப்பட்ட ஒரு சம்பவம். இந்த நிகழ்ச்சியிலே அவர் மக்களுக்கு தன்னுடைய வார்த்தை சென்று சேர வேண்டும் என்று போதிக்கும் வேளையிலே அவருடைய கவனம் யாரிடம் இருந்தது என்றால் பேதுருவின் மேல் இருந்தது. ஃபேஸிங் த க்ரௌட் பட் திங்கிங் அபவுட் பீட்டர். எப்போதுமே அவர் என்ன பண்ணுவார்? அவர் எல்லாரையும் ரீச் பண்ணாலும் நம்ம மேலே ஒரு கண்ணை வச்சுட்டே இருப்பார். நீ என்ன பண்ணுற? சும்மா உட்காண்டிருக்கியா? வலையை கழுவுறியா? இல்லை சோர்வாக இருக்கிறாயா? மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? என்பதை எப்பொழுதும் வாட்சிங் அஸ். நம்மை நோக்கி பார்க்கிற ஒரு கடவுள், நம்மை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு கடவுள், நம்மை பரீட்சித்து பார்க்கிற ஒரு கடவுள். அப்படிப்பட்ட கடவுளை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆளே இல்லையான்ற மாதிரி கேட்குது. அல்லேலூயா சொல்லுன்னா ஆளே இல்லையான்றீங்க. அல்லேலூயா. அவர் ஜனங்களை, அங்கே பாருங்க என்ன நடக்குதுன்னா, கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் அவருடைய வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். இதோடைய சுருக்கம் என்ன என்றால், ஒரு முன்னாள் தச்சர் இந்நாள் மீனவர்களை முன்னாள் மீனவர்களாக மாற்றிய ஒரு நிகழ்ச்சி. ஹல்லேலூயா.